ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருள் நல்லா இருக்கா? இதை பேர் எவ்வளோ அழகாக அடிச்சிருக்குன்னு பாருங்கள். எங்கள் அம்மா பேர் எம் கோவிந்தம்மாள். இது வந்து எங்கள் அம்மாவுக்கு 10 வயசில் வாங்கினதுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்லப்போனால் வீட்டில் அந்த பழசில் அவங்க பிறந்தது தான் அவங்க அம்மா. எங்கள் பாட்டி வந்து மவ பேர் அடித்ததா சொல்லுவாங்க. இதை வந்து நான் வந்து விபூதி கொட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். சாமிக்கிட்ட வச்சுருப்பேன். குளிச்சுட்டு வந்து எப்பயும் பூசிப்பேன். ஸ்பூன் போட்டு வச்சுருக்கிறதுனா வேறு யாராவது விபூதி கேட்டால் எடுத்து கொடுக்கறது. இது உள்ளார 2-3 ருத்ராட்சம்லாம் விபூதி உள்ளார கிடக்கு. இது ஒரு பெரிய கதை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னென்னு சொல்கிறேன். நல்லா இருக்கா விபூதி கொப்பை? இது நல்லா விளக்கணும்னா பழைய காலத்து பித்தளை பாத்திரம். நல்லா விளக்கணும்னா தங்கம் போல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் முடிஞ்சால் விளக்கி காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை பாத்திரம். அது வந்து ஆதி காலத்து ஃபில்டரு. ஒரு அரைக்காப்படி அளவு, அதோட அளவு 4 லிட்டர் தண்ணி கொள்ளணும்னு வச்சுக்கோங்களேன். மேலே ஒரு இது ஃபில்டர் இருக்குது, கீழே ஒரு இது இருக்கும், மேலே ஒரு இது இருக்கும், மேலே இந்த மூடி இருக்கும். அதனால நான் நிறைய பித்தளை பாத்திரம்லாம் கொண்டு போட்டாங்க கடையில். நான் எங்கள் வீட்லேயே என்ன சொன்னேன், என் அம்மா இந்த ஃபில்ட்ரு மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, நான் வச்சுக்கிறேன், எனக்கு தேவைன்னு சொன்னேன். ஆனால் இந்த ஐடியாவை அவங்கள்ட்ட சொல்லலை. இது இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம் நான் அவங்கள்ட்ட சொன்னால் அதை அவங்க எடுத்துக்குவாங்க, எங்கள் அக்கா கறி எடுத்துக்குவான்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. ஆனால் நான் கேட்டேன்னா எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் நீ கொண்டு போடுன்னு எங்கள் அம்மா சொல்லிடுச்சு. எங்கள் அக்காவும் கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அண்ணாச்சி பாத்திர கடைன்னு விட்டு தான் சத்தில் அந்த பாத்திர கடையில் கொண்டு போட்டாங்க. இவங்க போட்டாக்கா அந்த நாளையில் 20 ரூபாய்க்கு எடுத்தார் அந்த ஃபில்ட்ருனா ஒரு சின்னப்படி உயரம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே ஒரு அரைக்காப்படிக்கு மேலே உயரம், இன்னும் ஒரு அரைக்காப்படி உயரம் வரும். அது நல்லா இவ்வளோ ஒரு ஜானுக்கு மேலே வரும், ஒரு ஜானுக்கு மேலே வரும் உயரம். அந்த மேலே இருக்கிறது குழல் இன்னும் உயரமாச்சா. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், அண்ணா இதை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டிலேருந்து தானே போடுறாங்க, எங்கள் அக்கா போடுறாங்க. நான் பின்னாடி அவங்க கூடயே தான் நான் நிற்கிறேன். என்ன வேணாம் என்ன சொன்னேன், அண்ணா எனக்கு இது மட்டும் கூடண்ணே அப்படி சொல்லி அந்த மேலே அந்த குழலை பிரித்து போட்டுட்டு இந்த அடியில் அந்த பாத்திரத்தையும் இந்த மூடியவும் எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு இதை விட உள்குழல் வந்து உள்ளார பொருந்தும், இடியாப்ப குழல் மாதிரி. அதனால் அது ஒரு நூல் சின்னதாக இருக்கும், அதுக்குரிய மூடிங்கிறதால இந்த மூடி இதுக்கு பொருந்தலை. அப்புறம் அவர் என்ன சொன்னார், அந்த நடுவில் இருக்கிறத போட்டுட்டேன். 2 எடுத்துகிட்டு 5 ரூபா கொடுனாரு. 20 ரூபாய்க்கு வாங்கினார், 5 ரூபாய்க்கு கொடுனாரு. சரின்னு நான் 5 ரூபா கொடுத்துட்டு பூ எங்கள் வீட்டில் தோட்டத்தில் கனகாம்பர பூ பூக்கும். அந்த தோட்டத்தை உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க, பெரிய தோட்டம். கனகாம்பர பூ நிறையா பூக்கும். பூவெல்லாம் பறித்து ஒரு சில வீடுங்களில் 100 பூ 3/4 ரூபா, 200 பூ 1/4 ரூபா, அது மாதிரி வீட்டுக்கு வீடு கொண்டு போய் கொடுப்பேன். ரெகுலரான வீடுங்களுக்கு போனோம்னா டெய்லி 200 பூ 400 பூ அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. 1/4 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு. எப்போது நான் பிஜி படிக்கும்போது கூட எடுத்துகிட்டு போனேன். 2002 கூட பூ விற்றேன். அந்த காசில் தான் இந்த பாத்திரம் வாங்கினேன். வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இதை வந்து நம்ம விபூதி போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வைக்கணும்னு. அப்புறம் எடுத்துகிட்டு வந்து அந்த மூடியை இரும்பு கொல்லாம் வேலை செய்கிறாங்கல்ல, பித்தளையெல்லாம் உடுப்பு போடுவாங்க, அவர் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் அண்ணன் இந்த மூடியை மட்டும் எனக்கு கொஞ்சம் தட்டி கொடுங்க, கொஞ்சம் டைட்டாக தெரியுதுன்னு சொல்லி அவர் அந்த வாயை தட்டி இந்த இதுக்கு மூடி செட் பண்ணி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் இது எனக்கு தான் வேணும் அப்படி சொல்லி கொடுங்குறாங்க. இந்த பொம்னாட்டி எங்கள் அக்காவை காரி கேட்குறேன், எங்கள் அம்மாவும் கொடு அதுக்கிட்ட, அப்போ தான் அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் இருந்தது, எனக்கும் கொடு அப்படின்னு சொன்னான். இது நான் உயிரே போனாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நானும் சண்டை வளர்த்து எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா இந்த பாத்திரம்? நல்லா இருக்கா? எல்லாத்துலேயும் ஒரு கதை இருக்கும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீதாம்பரி பவுட்ரு ஒரு 1/4 ஸ்பூனு, விம் லிக்விடு ஒரு 5-6 சொட்டு, அதில் ஒரு 1/2 ஸ்பூனு விபூதி, 3 குழச்சி அந்த இதை விளக்கிட்டு அப்படியே வச்சு உடனே தேய்ச்சி விளக்கிட்டு கழுவுனா நல்லா பளபளன்னு வந்துடும். இந்த கலர் வந்துடும், இந்த கலர் வந்துடும் பாருங்கள். பித்தளை இதெல்லாம் பழங்காலத்து பித்தளை. நல்லா இந்த கலர் வந்துச்சா, அதுக்கு மேலே விபூதியை நல்லா குழச்சி ஒரு 10 நிமிஷம் அப்படியே பூசி வச்சுருவேன். அப்படியே பூசிட்டு இப்படி காய விட்டுருவேன். நல்லா குழச்சிடணும், பேஸ்ட் மாதிரி
விபூதியை குழைச்சி அப்படி பூச்சி விட்டுட்டு அப்படியே காய் இப்படி உணர விட்டுட்டு அப்புறமா அதை தொடச்சிங்கன்னா அதோடய கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிச்சா விபூதி பூசுறது. இப்போ பாருங்கள் தொடச்சாலும் பாருங்கள். தங்கம் போல் வரும், தங்க நிறத்தில் வரும். இது கிளாரில் உங்களுக்கு தெரியல, இந்த கலர் தெரியல, பளபளப்பு தங்க நிறத்தில் வரும். நல்லா தெரியுதுங்களா? வெளிச்சம் எனக்கு என்னமோ இருட்டாகவே தெரியுது. டே கலர் உள்ளார இருக்குது பாருங்கள். விபூதி கொப்பரை 5 சொட்டு விம் லிக்விடு, அதே அளவு பீதாம்பரி பவுடரு, ஒரு 1/2 ஸ்பூனு விபூதி எடுத்து போட்டு 3 குழைச்சி இதில் வச்சு தேய்ச்சி அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கலர் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வரும். வேறு எதுவும் புளி கிளி போட வேணாம், மண்ணு போட வேணாம். அப்படியே அதுக்கப்புறம் அதை கழுவி எடுத்துகிட்டு விபூதியை பேஸ்ட்டு பண்ணி அது மேலே பூசி வச்சுட்டு அப்புறம் எடுத்து பாருங்கள். பித்தளை பாத்திரம் தங்கம் போல் மிதக்கும். எவ்வளோ வழுக்குன்னா என்னடா ஒரு பழைய கருத்து போன பித்தளை பாத்திரத்துக்கா இந்த அம்மா இவ்வளோ பெரிய கதை சொல்லுதுன்னு யோசிச்சிருப்பீங்கல்ல. இதை பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்களா? இதை மனசில் வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு போராட்டம் பண்ணி இந்த பாத்திரத்தை வாங்கி நான் இதை ஊதி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும். எம்ஏ தமிழ் படித்ததுனால, பக்தி இலக்கியம் படித்ததுனால சிவன்னா ரொம்ப பிடிக்கும். திருநீர் மந்திரமாவது நீர் பார்த்திங்களா? அந்த திருநீருக்காக இந்த டப்பியை ஒரு பெரிய போராட்டம் பண்ணி 2002 நான் வாங்கினேன். நல்லா இருக்கா? இதை உங்களுக்கு காட்டுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ்.